ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் சர்வேஷ். நம்ம பைசன் கால மாட்டான் திரைப்படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ட்ரெய்லருக்காக ஃபேன்ஸ் எல்லோரும் செம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 6 o'clock ரிலீஸ் ஆக வேண்டிய ட்ரெய்லர் போஸ்ட்பாண்டாக 8 o'clock தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் ட்ரெய்லர் வெயிட்டுக்கு ஒர்த் இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அஃபிஷியலான அப்டேட்ஸும் நான் ஒரு வீடியோ மூலமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, நம்ம துருவ் விக்ரம் அண்ட் மாரி செல்வராஜ் செம்மையான காம்போ அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு. ஏன்னா துருவ் விக்ரம் அப்படின்னும்பொழுது நடிப்பு விக்ரம் கிட்டேருந்து வந்திருக்கக்கூடியது செம்மையான எதிர்பார்ப்போடு தான் உள்ளே வந்தார். ஆல்ரெடி 2 திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னாலுமே அவர் சொல்லக்கூடிய விஷயமே இந்த திரைப்படம் தான் அவருக்கு முதல் படமாக அவர் கன்சிடர் பண்ணுறதாக சொல்லியிருந்தார். ஏன்னா மகான் திரைப்படம் விக்ரமுடைய திரைப்படமாகவும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த திரைப்படம் ஒரு டப்பிங் திரைப்படம். பட் இது முழுக்க அவருடைய முதல் திரைப்படம் அளவுக்கு தான் இதில் உழைச்சிருக்கிறதா சொல்லியிருந்தார். அண்ட் படத்தை பற்றி கேட்கணும்னா முதல்ல எடுத்த உடனே டைரக்டர் மாரி செல்வராஜ் அவருடைய ஒவ்வொரு திரைப்படங்களுமே ஒவ்வொரு விஷயத்தை ரொம்பவே முக்கியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அவருக்கு இருந்துகிட்ருக்கு. ரொம்ப ஸ்பெஷலான படம் அப்படின்னு சொன்னோன்னா தனுஷோடு அவர் சேர்ந்து கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் கர்ணன். ஆக்சுவலாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது கர்ணன் விட ஒரு செமையான படமாக தான் கொடுத்துருப்பார் நம்ம மாரி செல்வராஜ் அப்படின்றது தெரிய வருது. உங்களுக்கு இது வரைக்கும் மாரி செல்வராஜுடைய திரைப்படங்களில் எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த திரைப்படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் ட்ரெய்லர் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சாங்ஸ் எல்லாத்துலேயுமே பிஜிஎம் மாஸ் கலப்பி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சாங்ஸும் பிஜிஎம்மும் படத்துக்கு இன்னொரு பலமாகவே இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. முழு படம் ரிலீஸ் ஆன பிறகு அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். பட் இந்த பைசன் காலமாட்டான் திரைப்படம் 1990 அப்படின்றதோட தான் ட்ரெய்லரையே தொடங்கியிருந்தார். அதுவும் தெற்கு அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த திரைப்படத்தை கொண்டு வந்திருக்காரு நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படத்தில் நம்ம ஹீரோ கம்ப்ளீட்டாக கபடி அப்படின்றத சின்ன வயசுலேருந்து எவ்வளோ முக்கியமாக வருது. அண்ட் ஒரு முக்கியமான கட்டத்தில் அவர் கபடியை ஆட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணுற மாதிரியான சீன்கள்லாம் இருக்குது. அது கண்டிப்பாக படத்துடைய ரொம்ப முக்கியமான சீனாக இருக்கும். கர்ணனில் பல சீன்கள் அந்தமாரி நம்ம பார்த்துருப்போம். அண்ட் மோர் ஓவர் மாரி செல்வராஜுடைய கர்ணன் மட்டுமில்லை எல்லா திரைப்படங்கள்லையுமே அதே அளவுக்கு ஆன சீன்கள் இருக்கும். பட் எனக்கு பிடிச்ச திரைப்படம் அப்படின்ற விஷயத்தில் நான் அந்த சீனை சொல்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பிடிச்சிருந்ததோ அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்டில் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் கபடி விளையாடுறது அவங்க ஊரில் வழக்கமாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய கோபங்கள் ரவுடிசம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்ற விஷயங்களையும் கொண்டு வந்திருக்காரு. படம் கம்ப்ளீட்டாக ஒரு கபடி ரவுடிசம் அதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பட் ட்ரெய்லருடைய முடிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லியிருப்பாங்க. இது பத்தாது, நீ ஓடிக்கிட்டே இரு, மேலே போகணும், அந்த உச்சத்துக்கு போகணும், டாப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயம்தான் இந்த படத்தில் டர்னிங் பாயிண்ட்டான டைலாகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுதே அவர் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இது என்னுடைய முதல் திரைப்படம் அப்படின்றதுக்கான அர்த்தம் தெரியுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ உழைப்பை நம்ம விக்ரம் அவர்கள் ட்ரெய்லர்லேயே காட்டியிருக்கார். கண்டிப்பாக படம் ஃபுல்லாக அவருக்கு ஒரு தனியான அடையாளமே கிரியேட் ஆகும் இந்த பைசான் காலமாட்டான் திரைப்படத்திலிருந்து அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபேன்ஸுக்கு விக்ரம் அவர்களுடைய லுக் கெட்டப் அண்ட் இந்த ட்ரெய்லரில் அவருடைய ஆக்டிங் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு கம்ப்ளீட்டாக பிடிச்சிருந்தது. அண்ட் மோர் ஓவர் இந்த ட்ரெய்லர் அரவுண்ட் ஒரு 3 minutes 25 seconds இருந்தாலும் ட்ரெய்லர் நம்ம மாரி செல்வராஜுடைய படத்துக்கே கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு தான் ஒரு சூப்பர் கட்டாக தான் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் 2 hours டிலேவாக வந்திருந்தாலும் பைசன் காலமாட்டான் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெயிட்டுக்கு ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த திரைப்படத்தில் லவ் போர்ஷன்ஸும் மைல்டாக வந்திருக்கு. நம்ம மாரி செல்வராஜுடைய ரெகுலர் திரைப்படங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கே ஒரு சின்ன லவ் போர்ஷன்ஸும் ரொம்பவே சூப்பராக போயிருக்கு. பட் இதில் நம்ம விக்ரம் அவரை தவிர்த்து இன்னும் பல நட்சத்திரங்கள் முக்கியமான கேரக்டர்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம பசுபதி அவர்கள் விக்ரமுடைய ஃபாதராகவும் அமீர் எந்த மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணியிருக்க போகிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அவருடைய கேரக்டர்ஸ் ஆல்ரெடியே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த திரைப்படத்தில் எந்த மாதிரியான கேரக்டர் அவர் ஒத்துக்கிட்டு பண்ணியிருக்காரு அப்படின்றது படம் ரிலீஸ் ஆகும்பொழுது நமக்கு தெரிய வரும் ரொம்பவே க்ளீனாக. பட் ட்ரெய்லரில் அவருடைய லுக் அண்ட் கெட்டப்ஸ் நமக்கு வட சென்னை அமீரை பார்த்தா மாரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக அனுபமா பரமேஸ்வரர் அவங்களுடைய ரோலில் சின்ன லவ் போர்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே கிளியராக இருக்குது. பட் சாங்ஸ் அண்டு பிஜிஎம்
படத்தோட ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு நிவாஸ் கொடுத்துருக்காரு அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் இந்த திரைப்படம் வரக்கூடிய அக்டோபர் 17ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வரக்கூடிய எல்லா அஃபிஷியலான அப்டேட்ஸும் நான் ஒரு வீடியோ மூலமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.